முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், இஞ்சி, முள்ளங்கி, கத்திரிக்காய். என்ன இவ்வளோ காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு பார்க்காதீங்க. பலாப்பழம். புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இனிமேல் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் நம்ம வீட்டில். ஸோ இன்றைக்கி நான் இந்தியாவிலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். கண்ணில் பயங்கர தூக்கம் இருக்குது எனக்கு. புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது. ஸோ இன்னையிலேருந்து வெஜிடேரியனு. இன்றைக்கி உருண்டை குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் இந்த வாரத்துக்கு அப்படியே ஒன்று ஒன்றா தள்ளணும். ஹாப்பி புரட்டாசி. ஃபஸ்ட்டு நாள் வெற்றிகரமாக தள்ளிடலாம். என்னடா பண்ணணும்? வெளியில் போகணுமா? இப்போ பாருங்க. கதவை திறக்கட்டுமா? கதவை திறக்கட்டுமா? கதவு திறக்கணுமா? அவசரமாக திறக்கணுமா? கை மாட்டிக்க போகுது. ஓடு ஓடு ஓடு. மாட்டிக்கிச்சா? இப்போ உருண்டை குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் உளுந்து, சோம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். உருண்டை குழம்புக்கு குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன். ஆஹா புரட்டாசி. ஐயோ, இல்லைன்னா புதன்கிழமை அதுமா நம்ம என்னைக்கு உருண்டை குழம்பு பண்ணியிருக்கோம். உருண்டை குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டை போட்டுடலாமா? இந்த பருப்பு உருண்டை நிறைய பேர் இட்லி பானையில் வேக வச்சுக்குவாங்க. நான் பொரிச்சு எடுத்துடுறேன். இது மாமியார் வீட்டு ஸ்டைல். அதனால் இது நல்லா இருக்குது ஆக்சுவலி. அதனால் அந்த இட்லி பானையில் வச்சு அவைக்கும் போது கொஞ்சம் அந்த பருப்பு வாசனை வரும். இது சுத்தமாக நல்லா இருக்குது. அதனால் இது மாதிரி பண்ணிடுறேன். இப்போ மேலே வைக்கணும். தெரிச்சிச்சு. அதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வைங்க. ஏன்னா அந்த பருப்பு உருண்டை குழம்பு இழுத்துக்கும் நிறையா. ஸோ அப்புறம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு இல்லாமல் ஆயிரும். கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சைடு கேபேஜ் பண்ணிகிட்ருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. அதான் தேங்காய் போட்டேன். ஒரு கிண்டி கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உருண்டை குழம்பு பார்த்திங்களா? சும்மா ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். புரட்டாசி மாத ஸ்டார்டிங்கில் நான் காயெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிஸியாக போயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் புரட்டாசி மாதம் முடியவே போகுது. நான் புரட்டாசி மாதத்தில் வெஜ்ஜு நிறைய சாப்பிட முடியாமல் ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சேன். முட்டை இல்லாத முட்டை பொரியல் டேஸ்ட் வர மாதிரி ஒரு ரெசிபி. அது இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குது புரட்டாசிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் முட்டை பொரியல் பண்ணுற மாதிரியே தான் கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது ரெண்டும் நல்லா செவக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. ஃபுல் காரத்துக்குமே பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப்சிகம் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கேப்சிகம். மஷ்ரூம் என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது. 2-3 தான் இருந்தது. அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. இது மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி போணுச்சு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போணுச்சு. நான் டிஃபனாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சப்பாத்தி,
இட்லி, தோசை, வடக்கறி அது மாதிரி சாம்பார் அப்பப்போ வைப்பேன். பட் இப்போ வந்து கடுகு உளுந்து வந்து செவந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து வீட்டில் விளைஞ்ச கருவேப்பிலை. இந்தியாவில் வந்து கருவேப்பிலை வீட்டில் தான் விளையுன்னு சொல்லாதீங்க. இங்கே கொண்டு வர்றது பயங்கர கஷ்டம் எங்களுக்கு. கொண்டு வர்றதுன்னா அந்த செடியை வளர்க்குற செடியை வந்து உயிரோட வச்சுக்கிறது பயங்கர கஷ்டம் எங்களுக்கு. அதனால ஒவ்வொரு வாட்டி கருவேப்பிலை பறிக்கும் போது பார்த்து தான் பறிப்போம், பார்த்து தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வெங்காயம் வந்து ரெட்டாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. முட்டை பொரியலுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக தானே நம்ம எடுப்போம். இது மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே கேப்சிகமையும் மஷ்ரூமையும் நான் போட்டுடுறேன். ஆல்மோஸ்ட் தீபாவளி நெருங்கிருச்சு. எல்லாம் தீபாவளி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? நான் வந்து இந்த வாட்டி இந்தியா போயிருந்தேன். அதனால் அங்கேருந்தே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ட்ரெஸ் எடுக்கிற வேலை இல்லை. முறுக்கு வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு போட போகிறேன். அதுக்கெல்லாம் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வரணும் எல்லாம் திங்ஸ் எல்லாம். ஓகே, மஷ்ரூமும் கேப்சிகமும் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே நான் உப்பு போட்டுடுறேன். ஸோ எல்லாம் சேர்ந்து வதங்கும். கொஞ்சம் மிளகு சீரகத்தூளும் போட்டுடுறேன். ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ஓகே, இது 2 வதக்கி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ 750 கிராம் இருந்தது அந்த பாக்கெட்டு. அதில் பாதி எடுத்தேன். ஸோ 300 கிராம் கிட்ட பன்னீர் வந்து நான் வந்து இப்படி கையாலே இப்படி உதிர்த்து வச்சுருக்கேன். இப்படி கையாலே வந்து இப்படி நீங்கள் கட் பண்ணி போடலாம். ஆனால் கட் பண்ணி போனால் அந்த எக் பொரியலோட அந்த டேஸ்ட் வராது. ஸோ வந்து அந்த எக் பொரியல் சாப்பிடணும் மாதிரியே இருக்கணும்னா இப்படி கையால் கிள்ளி போட்டுருங்க. இப்படி சின்ன சின்ன பீஸா. ஓகேவா? இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வதக்கிட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போதைக்கு எப்படி இருக்கு காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? அப்படியே எக் பொரியலோட டெக்ஸ்சர் வந்துடும். டேஸ்ட் கூட அதே மாதிரி ஆயிரும். இது வந்து ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே முட்டை பொரியலும் ரச சாதமும் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முட்டை பொரியலில் கூட கொஞ்சம் அந்த எக் ஸ்மெல் வரும் இல்லையா? சிலவங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் பிடிக்காது. இது வந்து அதே டேஸ்ட் வருது, ஆனால் வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து புரட்டாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எக் பொரியல் வந்து இப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். நான் நான்வெஜ் சாப்பிட்டு சைவமாக மாறி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நல்லா அந்த ஞாபகம் இருந்ததுன்னா இது சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. இது வெஜிடேரியனாகவும் இருக்குது, அந்த டேஸ்ட்டும் வருது. வெஜிடேரியனுக்கு வந்து பெருசாக நீங்கள் எக் பொரியல்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க, இல்லை வந்து எக் பொரியல் சாப்பிடுவீங்களா இருக்கும். பட் வந்து நான்வெஜ்ஜை விட்டுட்டு சுத்தமாக முட்டை கூட எடுக்காமல் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா இது பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. நான் வந்து கேரண்டியாக சொல்கிறேன், 100% அதே டேஸ்ட் வருது. இது என்னென்ன கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. நம்ம அந்த டேஸ்ட் கொண்டு வர்றதுக்காக இந்த 1 மாசத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயாச்சு நம்ம. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முறுமுறுலாம் வறுக்க தேவையில்லை. இந்த பாருங்க, நான் இப்போ பேசிட்டு இருந்தேன்னா அந்த டைம் தான். ஒரு 2 மினிட்ஸ் இருக்குமா? அங்கே பாருங்க. இப்போ எக் பொரியல் ரெடி. சாரி, வெஜ் எக் பொரியல் ரெடி. அதே மாதிரி இருக்குது பாருங்க. டேஸ்ட்டும் அப்படியே தான் இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி தழை போடணும், நான் மறந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஃபைனலி நான் வந்து கொத்தமல்லி தழை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். போதும். கொத்தமல்லி இருந்தால் போடுங்க, ஒன்றும் அவசியம் கிடையாது போடணும். ஸோ இது உங்களுக்கு வந்து நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் சாப்பிட ரொம்ப லேட் ஆகும். அந்த பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. எக்கோட ஒயிட் மாதிரி இருக்கும். பர்டேஸ் மஸ் எக்கை நினைச்சிட்டெல்லாம் நான் சாப்பிடல. ஓகேவா? அது கண்டுபிடிச்ச அந்த சந்தோஷத்துல நான் சொல்றேன். சூப்பராக இருக்கு. 99.5% அது நம்மளுக்கு இப்போ தெரியுது அது முட்டை இல்லைன்ட்டு. அதனால அந்த சின்ன இது இருக்குமே தவிர டேஸ்ட் ஆல்மோஸ்ட் எக் பொரியல் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதத்தோட வச்சு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.